ஹாய். நான் இன்னைக்கு பசி சம்மந்தப்பட்ட 2 ஹார்மோன் பத்தி சொல்லப் போறேன். அதுல ஒண்ணு ஹங்கர் ஹார்மோன். அது பேரு கிரெலின். இது வயிறு காலியா இருக்கும்போது வயிறுலயே ப்ரொடியூஸ் ஆகுற ஹார்மோன். இது பிரெயின போய் ஆக்டிவேட் பண்ணி நம்ம பசி சென்டர ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு நம்மள சாப்பிட வைக்கிறது, சாப்பிட தூண்டுறது. இதுதான் அதோட ஆக்ஷன். இதுக்கு பேரு ஹங்கர் ஹார்மோன். அதே போல சட்டைட்டி ஹார்மோன் ஒண்ணு இருக்கு. இது பசிய கட்டுப்படுத்துற ஹார்மோன். இதுக்கு பேரு லெப்டின். இப்ப நீங்க நெறைய சாப்பிட்டு வெயிட் நெறைய போட்டு ஃபேட் எல்லாம் நல்லா உடம்புல நெறைய டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம உடம்பு அத ரியலைஸ் பண்ணும். இதுக்கு மேல எதுவும் ஸ்டோர் ஆக வேண்டாமே, ஆல்ரெடி ஸ்டோர் நெறைய இருக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்ணும்போது, அந்த ஃபேட் செல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுற ஹார்மோன் தான் லெப்டின். ஸோ இது பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி, இதுக்கு மேல எனர்ஜி தேவையில்ல, ஆல்ரெடி ஸ்டோர் ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ நீங்க பசியை ஸ்டிமுலேட் பண்றதை ஸ்டாப் பண்ணுன்னு நம்ம பிரெயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ பிரெயின் இதை பசியை சப்ரஸ் பண்ணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சாப்பிட தோணாது. ஸோ மெட்டபாலிசமா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்படின்னா நீங்க கொஞ்சம் கேலரிஸ்லாம் பர்ன் அவுட் பண்ணி அந்த ஸ்டோரை குறைக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இது பேரு சட்டைட்டி ஹார்மோன். இதுதான் பேசிக். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு எய்ம் பண்றவங்களுக்கு இந்த லெப்டின் ஹார்மோன்னால நடக்கிற 2 இஷ்யூஸ் பத்தி சொல்றேன். இப்போ யூஸ்வலா வெயிட் லாஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரொம்ப கிராஷ் டயட் பண்ணி சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணணும். ஒரு 5 கேஜிஸ் ஒரு மாசத்துல குறையணும். அப்படியே நான் ஒரு 2-3 மந்த்ஸ்ல நான் பயங்கரமா ஒரு டிரான்சிஷன் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோன்னே எல்லாரும் கேட்கணும். இந்த மாதிரி கிராஷ் டயட் நிறைய பண்ணுவாங்க. அப்ப இந்த சடன் வெயிட் லாஸ்ல என்ன ஆகும்னா, ஃபேட் செல்ஸ்லாம் அப்ரப்டா உடம்புல காணாம போயிடும். ஃபேட் ஸ்டோர் எல்லாம். அப்ப நம்ம பிரெயினுக்கு லெப்டின் கிட்ட இருந்து சிக்னல் இருக்காது. ஏன்னா லெப்டின் ஹார்மோன், அந்த பசியை குறைக்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஃபேட் செல்ஸ்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சடனா ட்ராப் ஆகும்போது லெப்டின் லெவலே இல்லைங்கும் போது பிரெயின் என்ன நினைக்கும்னா, நம்ம உடம்பு ரொம்ப ஸ்டார்வேஷன்ல பட்னியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே பசி சென்டரை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆகும்னா, இது பேரு ஸ்டார்வேஷன் மோட். இப்போ என்ன ஆகும்னா, ரொம்ப கிரேவிங் வரும். அவங்களால சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி மெட்டபாலிசமை ஸ்லோ பண்ணி விட்டுரும். அதாவது ஏற்கனவே பட்னியில் இருக்கும். ஸோ கேலரிஸ் பர்ன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி மெட்டபாலிசம் ஸ்லோ பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா சைக்கலாஜிக்கலா நமக்கு எக்ஸசைஸ் பண்ற மோட்டிவேஷனே வராது. ஸோ அவங்க எக்ஸசைஸ் பண்றத ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. ஸோ இது 3 சேர்ந்து என்ன பண்ணும்னா, திருப்பி வெயிட்டை ரீகெயின் பண்ண வைக்கும். ஸோ ரீபவுன்ஸ் வெயிட் இருக்கும். இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆகிற அந்த பாத் ஒரு பிளாட்டியூ ரீச் ஆயிடும். அதாவது தட்டையாயிடும். அப்படியே வெயிட் லாஸ் ஆகிட்டே போகாம அப்படியே ஃபிளாட்டா போயிடும். ஏற்கனவே லூஸ் ஆனது ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது, மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மேல அவங்களால குறைக்க முடியாது. ஸோ இதுக்கு பேரு ஸ்டார்வேஷன் மோட். இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதாவது நல்லா ஒபீஸா இருப்பாங்க, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருப்பாங்க. லெப்டினும் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் ஃபேட் செல்ஸ் ஆனா பிரெயினுக்கு அந்த சிக்னலே கிடைக்காது. லெப்டினோட சிக்னல் போய் அதை எழுப்பவே எழுப்பாது. அப்ப பிரெயின் என்ன நினைக்கும்னா, லெப்டின் இல்லை, ஸோ நான் இன்னும் நல்லா இது ஃபேட்டை கன்சர்வ் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பசி அதிகமாக ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறிட்டே இருப்பாங்க, பயங்கர கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும், நிறைய சாப்பிடுவாங்க, சுத்தமாக வெயிட் லாஸ் பண்ண மாட்டாங்க, மெட்டபாலிசமே இருக்காது, எனர்ஜி கேலரிஸே பர்ன் அவுட் ஆகாது. ஸோ வெயிட் ஏறிட்டே இருப்பாங்க. இந்த 2 கண்டிஷன்லையுமே ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னா, லெப்டினோட ஆக்ஷன் அங்கே இல்லை. ஸோ அதனால நமக்கு ஃபேட் அதிகமாகிற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். எப்பயுமே வெயிட் லாஸை ஸ்லோவாகவும் கிராஜுவலாகவும் கொண்டு போகணும். இதுக்கான தீர்வு என்னன்னு மீண்டும் பேசலாம்.